ஹாய் ஹலோ உலகெங்கிலும் இருக்கிற சினி ரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் இரண்டு இயக்குனர்கள் சூரிய கதிர் கார்த்திகேயன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஹிட்லிஸ்ட் படத்தை பத்தி பார்ப்போம். முக்கிய கதாபாத்திரத்தில் விஜய் கனிஷ்கா, சரத்குமார், சமுத்திரகனி, கௌதம் வாசுதேவன், கருடா ராம், சித்தாரா, அபிநட்சத்ரா, முனிஷ்காந்த், ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற ஹிட்லிஸ்ட் படத்தோட கதை என்னன்றது பார்த்துருவோம். ஹீரோ, அம்மா, தங்கச்சி ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காப்புல. வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடுன்னு இருக்கும்போது ஏற்கனவே அவர் வந்து வள்ளலாருடைய பக்தர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்ற மாதிரி இவரும் மனிதாபிமான அடிப்படையில ஒரு உயிரை வந்து கொல்லக்கூடாது, வெஜிடேரியனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வாழ்ந்துட்டு இருக்காப்புல. ஒரு பாயிண்ட்ல ஒரு மாஸ்க் போட்ட ஒரு சைக்கோ வில்லன் வந்து என்ன பண்றாப்புல, ஹீரோட அம்மாவையும் தங்கச்சியும் கிட்னாப் பண்ணி வச்சுட்டு டென்ஷன் கொடுக்குறாப்புல. இப்போ இதை பார்த்தோன்னே ஹீரோ நேராக ஏசிபி சரத்குமார் கிட்ட போயிட்டு அம்மாவின் தங்கத்தை கிட்னாப் பண்ணிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இப்போ அசைன்மெண்ட்டு வில்லன் கிட்ட இருந்து வருது. அந்த அசைன்மெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா மிகப்பெரிய ஒரு ரவுடி சென்னையிலேயே, அவர் தான் வந்து கருடா ராம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஃபுல்லாக அரசியல் சப்போர்ட் இருக்கு. அவர் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ரவுடியை நீ கொலை பண்ணினா உன் அம்மாவையும் தங்கச்சியும் விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சைக்கோ வில்லன் வந்து அந்த அசைன்மெண்ட்டில் சொல்லியிருப்பாப்புல. இப்போ இதை பார்த்தோன்னே தம்பிச்சு நிற்கிற ஹீரோ, இப்போ போலீஸு இப்போ வில்லங்கிட்ட இருந்து அம்மாவையும் தங்கச்சியும் வந்து ஹீரோவுக்கு காப்பாற்றி கொடுத்தாங்களா, இல்லை ஹீரோ அந்த அசைன்மெண்ட்டை ஒத்துட்டு பிரபல ரவுடியை வந்து கொலை பண்ணிட்டு அம்மாவையும் தங்கச்சி மீட்டாரான்றது மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் என்னன்றதை பார்த்துருவோம். விஜய் கனிஷ்கா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புது வசந்தம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், சூரிய வம்சம், வானத்தை போல அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் விக்ரமனுடைய பையன் தான் இவர். விஜயகாந்த், விஜய் அந்த வரிசையில் விஜய் கனிஷ்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்லேயே வந்து வெற்றி இருக்கு. அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான சினிமாவுடைய பயிற்சின்னு ஒன்று இருக்கும். ஆரம்பத்தில் நடிப்பு பயிற்சியாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ப்ராப்பராக கற்றுட்டு அழகாக தன்னுடைய திறமை வந்து வெளிப்படுத்தியிருக்காப்புல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பின்னிருக்காப்புல. அந்த நவரசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நவரசத்தில் முடிஞ்ச அளவுக்கு 7 விதமான ரசத்தை கொடுத்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். என்னங்க மிச்சம் 2 எங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. அடுத்தடுத்த படத்தில் காமெடியிலும் சேர்த்து பண்ணும்போது அந்த 9 விதமான நவரசத்தை கண்டிப்பாக கொடுத்துருவாரு எனக்கு நம்பி இருக்கு. ஒரு பீரியட்ல விஜய் சார் ஆரம்பத்துக்கு வந்தப்ப அவருடைய தந்தையார் எஸ்எஸ்சி அவர்கள் தொடர்ந்து படம் பண்ணாலுமே கூட விஜய் சாருடைய இண்டிவிஜுவாலிட்டி காட்டி மக்களை கவர்ந்து ரசிகர்களை வந்து கவர்ந்து இன்னைக்கு ஒரு ஸ்டார் அந்தஸ்தில் வந்து நிற்கிறாப்புல. அதே வழியில விஜய் கனிஷ்காவும் விக்ரமன் சார் வந்து அவரோட பேரை காப்பாற்றிட்டு தான் சொல்லணும். ஏன்னா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பிரமிக்க வைக்கிறாப்புல. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடைச்சிருக்காரு. ஏசிபியா வர சரத்குமார் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ ரொம்ப சட்டில்டா அழகா நடிச்சிருக்காரு. பிளாஷ்பேக்கில் வர சமுத்திரக்கனியும் கொஞ்ச நேரமே வந்தாலும் நம்ம மனசில் நிற்கிற அளவுக்கு ஒரு கதாபாத்திரம் ரொம்ப அமைச்சிருக்காப்புல டைரக்டர். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கௌதம் வாசுதேவ மேனனாக இருக்கட்டும், சித்தாராவாக இருக்கட்டும், அபி நட்சத்திராவாக இருக்கட்டும், அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக லிமிட்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அது க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னாலே ரொம்ப முக்கியமான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் ஒர்க்கு. அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை புரிஞ்சுட்டு எடிட்டர் வந்து ஜான் ஆபர்காமும் அழகாக ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்காப்புல. இவங்க 2 பேருடைய ஒர்க்கு வந்து சூப்பராக சத்யா அவர்கள் வந்து ரீ ரெக்கார்டிங் போட்டு மிரட்டியிருக்காருன்னு சொன்னால், படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து திக்கு திக்குன்ற அளவுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்கு. ஸ்பெஷலாக ஆர்ட் டைரக்டர் அருண் சங்கர் துரை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் போலீஸ் ஸ்டேஷன் செட்டாக இருக்கட்டும், வில்லனுடைய வீடு அந்த செட்டாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் அந்த சைக்கோ த்ரில்லர்னுடைய செட்டு ஒன்று போட்டிருப்பாங்க, அதுவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். படத்தோட பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ லைவாக இருக்கிற இடத்துல லைவாகவும் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்துட்டு அது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட இடமா இருந்தது. அது சிஜி ஒர்க்கோட சம்மந்தப்பட்ட ஒர்க்காக இருந்தால் கூட அந்த டீம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் அந்த படத்தில் டெக்னிக்கல் வைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ் என்னன்றது பார்த்துருவோம். ஒரு ஹீரோ ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்ஷன் பிளாக்லாம் ஓரளவுக்கு லைவாக இருந்தால் நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். கருட ராம் கூட நடக்கிற அந்த ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டேபிள், சேரு, கண்ணாடி எல்லாமே தூக்கி போட்டு அடிக்கிறாப்புல வெள்ளம். இப்போ ஹீரோ அவ்வளோ அடி வாங்குறாப்புல. அடி வாங்கிட்டு கொஞ்சமாவது அந்த பெயின் இருக்கிற மாதிரி காட்டி கொஞ்சம் லைவாக ரியாக்ஷன் கொடுத்துருந்தா நம்மளுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இவர் வந்துட்டு சுற்றி சுற்றி அடிக்கிறாப்புல. அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இப்போ தானே வர்ற அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அதே மாதிரி சரத்குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இந்த கேஸ் எனக்கு கொஞ்சம் சீரியஸாக ட்ரை பண்ணியிருந்தாக்கா கொஞ்சம் சுவாரஸ்யமாக போயிருக்குன்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அதெல்லாம் தான் வந்து செகண்ட் ஹாஃபில் கொண்டு வராங்க அந்த கதையை. அப்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம்
ஏசிபி என்ன பண்ணாரு அப்படின்னு கொஸ்டின் மார்க்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேள்வி கேட்க தோணுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆரம்பிச்சதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பண்ணியிருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் கதை வந்து திரைக்கதை சூடு பிடிச்சிருக்குன்ற மாதிரி இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அந்த வில்லனுடைய போர்ஷன் சொல்லி காட்டுறாங்க. போலீஸ் ஜீப் உள்ளே வருது, அவர் கேமராவில் பார்த்துட்டு அவுட் போகிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று காட்டுறாங்க. அந்த ஷாட்டை தவிர்த்திருந்தா இன்னும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா கிளைமேக்ஸில் இவங்க சொல்கிற ட்விஸ்ட் இருக்கு இல்லையா, அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். அது யாருமே யூகிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரெடின் கிங்ஸ்லி காட்டும்போது இந்த படத்தில் பயங்கரமான ஒரு காமெடி இருக்க போகுதுன்ற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்தோம். பட்டு அவங்க பண்ண காமெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சுமார் டச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவங்களுக்கு பேராக வந்த லத்தாராவும் பார்த்தீங்கன்னா காமெடியில் ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொன்று ஐஸ்வர்யா தத்தா வந்து கொஞ்சம் போர்ஷன் வந்து லவ் சீன்ஸ் வராங்க. அது இந்த மாதிரி கதைகளுக்கு வந்து தவிர்த்திருந்தா இப்போ மஞ்சுமல் பாய்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா லவ்வரே இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக நேர்கோட்டில் கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போனது நம்ம ரசிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் கதைகளுக்கு லவ் சீன்ஸ் எல்லாம் குறைச்சிருக்கலாம். ஏன்னா கே.எஸ். ரவிக்குமார் சாரும் ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஒரு இயக்குனர், விக்ரமன் சாரும் ஃபேமிலி ட்ராமாவில் பெரிய சக்ஸஸ் கொடுத்த இயக்குனர். அந்த பேட்டர்னில் தான் அவங்க பையனை வந்து இன்ட்ரோ பண்ணுறாரு. ஒரு ஃபேமிலி ட்ராமாக்குள்ளே ஒரு அழகாக வந்து சூப்பராக ஒரு கதை சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். பட் இது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லராக போனதுனால ஃபேமிலி ட்ராமாவை சொல்கிறதுக்கும் கொஞ்சம் தான் இடம் இருக்குது. அதுலேயும் வந்து நம்மளால் வந்து பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த மூவ் வந்து வில்லன் வந்து கிட்னாப் பண்ணிடுறான். ஸோ இந்த மாதிரி போகும்போது என்ன சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு மைண்டில் ஏறல. அது கொஞ்சம் லேகாக ஃபீல் ஆச்சு கதையாக பார்க்கும்போது. இந்த படத்தை பார்க்குறதா வேண்டாமா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஓடுறது தெரியுது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டைமாக ஒரு ஹீரோ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து லான்ச் ஆகிருக்காப்புல. ரொம்ப நாளாக எஃபர்ட் போட்டு நிறைய விஷயங்களை கற்றுட்டு நல்லா பண்ணணும்னு சொல்லி ஆர்வமாக அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. அந்த ஒரு விஷயத்துக்காக டோட்டல் ஃபேமிலியோடு போய்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். எங்கேயுமே ஆபாசம் கிடையாது. அதேமாரி சஸ்பென்ஸ் த்ரில்லர்னும் போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மனசு வந்து நெருடலாக இருக்குமோ அந்த மாதிரிலாம் தோணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. க்ளீனாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டை தான் எடுத்திருக்காங்க. இதில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது தவிர்த்திருந்தா இன்னும் கூட இந்த படம் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பரவாயில்ல, இப்போ இது முதல் படம் தானே, அடுத்தடுத்து வர படங்களை என்ன மிஸ்டேக்ன்றது புரிஞ்சுட்டு இந்த ஹீரோ வந்து பெருசாக வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து நிறைய குறைகளை திருத்திக்கிறோம். அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் அவுட், தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.